டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணுற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோன்னா கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ இது நம்ம பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி இந்த புக்கை நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஒரு சிலருக்கு இப்போ என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னா, இதில் இப்போ நம்ம 10th புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்கணும். ஸோ இந்த புக்கு இப்போ இந்த 2025-26 நியூ சிலபஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா புக்கு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படிக்கிறதா, ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய எதுவுமே எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை. ரீசன், பழைய புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை கம்பல்சரி நம்ம படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது நம்ம தமிழ் புக்கு. ஸோ இது இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா 2024-25. ஸோ இது இப்போ நியூ எடிஷன் புக்கு தான். இந்த நியூ எடிஷன் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு சில டாபிக் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 7 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9 யூனிட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க புக்கு, ஸோ இந்த புக்கையே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் பழைய புக்கில் என்னென்ன 9 யூனிட் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதில் கவர் ஆகியிருக்கும். அடிஷ்னலாக இப்போ சேர்த்துருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு 4 டாபிக் தான் புதுசாக சேர்த்துருக்காங்க. மேகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும், பிரம்மம், முத்தொள்ளாயிரம், அக்கறை. ஸோ இந்த ஒரு 4 டாபிக் மட்டும்தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ண டாப்பிக்கும் கம்பல்சரி நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி என்னுடைய புக்கை நீங்கள் இது யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த 650 rupees கொடுத்து யாருனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃப் நான் இந்த வீடியோ கீழே நான் தந்துடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அடிஷ்னலாக நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 டாப்பிக்குக்கான ஸ்டடி மெட்டீரியலாகவே இது இருக்கும் உங்களுக்கு. இப்போ முத்தொள்ளாயிரம் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் சேரனை பற்றி ஒரு பாடலும், சோழனை பற்றி ஒரு பாடலும், பாண்டியனை பற்றி ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் நூல்வெளி எல்லாமே நான் இதில் சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த அடிஷ்னலாக இருக்கிற டாபிக்ஸும் நான் கொடுத்துட்டேன். திருக்குறளை பற்றி கொஞ்சம் எக்ஸஸாக நூல்வெளி மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நூல்வெளி இன்ஃபர்மேஷனும் இங்கேயே உங்களுக்கு நான் பக்காவாக கொடுத்துட்டேன். 2 அணி பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு டீப்பாக, இந்த உவமை அணி பற்றியும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு உவமை அணி பற்றியும் 2 மட்டும் எக்ஸ்ட்ராஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே இதில் நான் இந்த ஸ்டடி மெட்டீரியலாகவே நான் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிடிஎஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிரிண்ட் அவுட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது மேகம் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் ரொம்ப படிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நூல்வெளி இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பிரம்மம். ஸோ இதில் சேம் நூல்வெளி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அக்கறை அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன நூல் யார் யார் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சாகித்ய அகாடமி அவார்டு. ஸோ இது மாதிரியான ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 8 pages மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய இதுலாம் இல்லை. ஸோ இதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க அந்த புக்கு கூடவே. சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா இந்த புக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கோடைய ப்ரைஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் 650. ஸோ ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதனா டவுட் இருக்குது, இன்னமும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ கீழே அதனுடைய ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 4500 rupeesன்னு சொல்லிட்டு. அந்த புக்கு வேணும்னாலும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.